தங்கவயல் அனைத்து கட்சி தலைவர்களின் ஒருங்கிணைந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இயக்கத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு கேஜிஎஃப் கெஸ்ட் ஹவுஸில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் சேவ் கேஜிஎஃப் அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் தோழர் ஜோதிபாசு, பொதுச் செயலாளர் திரு தயாளன், துணைத் தலைவர் திரு மதிவாணன், பொருளாளர் திரு கமல் முனிசுவாமி, இணை செயலாளர் திரு சம்பத் மற்றும் திருமுருகன், உதவி செயலாளர் திரு சந்தோஷ், ஒருங்கிணைப்பாளர் திரு செங்குட்டுவன், தாடி அன்பழகன் மற்றும் பிரதாப் ஜெயசீலன் பங்கு பெற்றனர். முன்னதாக பேசிய பொதுச் செயலாளர் திரு தயாளன், 2016ஆம் ஆண்டு எம்எல்ஏ ராமக்கா காலகட்டத்தில் கர்நாடகா மாநிலத்திலே 5 நகரசபைக்கு மட்டும்தான் அம்ருத் சிட்டி ப்ராஜெக்ட், அதாவது அம்ருத் நகர வளர்ச்சி திட்டம் ஒதுக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 285 கோடி ஒதுக்கப்பட்டது. 89 கோடி நீர் விநியோகத்துக்கும் பாதாள சாக்கடை மற்றும் நீர் விநியோகத்துக்கு தனியாக நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த பணிகளை சென்னையை சேர்ந்த ஸ்ரீராம் சிட்ஸ் மற்றும் கோலாரை சேர்ந்த ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கப்பட்டது. ஒப்பந்தம் போட்டு 9 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் வீடுகளுக்கு நீர் விநியோகமோ பாதாள சாக்கடையோ இன்னும் அமைக்கப்படவில்லை. ஆனால் மற்ற 4 நகர சபைக்குட்பட்ட தொகுதியில் பணிகள் நிறைவடைந்துவிட்டது. இந்த பிரச்சனைகளை குறித்து முந்தைய மற்றும் தற்போதைய எம்எல்ஏவோ எம்பியோ எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் மூலமாக இந்த ஒப்பந்ததாரர்களை பிளாக் லிஸ்ட் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்படும். தற்போது முடிந்த முனிசிபாலிட்டி பட்ஜெட் கூட்டம் ஜனநாயக முறைப்படி நடத்தவில்லை. எந்த ஒரு பொதுமக்களும் பத்திரிகை ஊடகத்தையும் அனுமதிக்காமல் ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடத்தப்பட்டது. நகரசபை கமிஷனர், தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று கடுமையாக குற்றம் சாட்டினார். பின்னர் பேசிய தலைவர் ஜோதிபாசு, தங்கவயல் தங்கச் சுரங்க வரலாற்றிலே எத்தனையோ எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தங்கவயலுக்கு எந்த ஒரு வளர்ச்சி பணிகளும் கொண்டு வரப்படவில்லை. நாம் தான் அடுத்த தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நாம் கட்சி, மதம், ஜாதியை கடந்து எமது மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும். தங்கவயலில் இருக்கும் 35 வார்டுகளில் மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அமைத்து மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். மைனிங் ஏரியாவில் இருக்கும் 16 வார்டுகளுக்கு நகரசபை மூலமாக கொண்டுவரப்பட்ட வளர்ச்சி பணிகள் என்னென்ன, அரசு பொது மருத்துவமனையின் தற்போதைய நிலை என்ன, போதுமான மருத்துவர்கள், செவிலியர்கள், டெக்னீஷியன்கள் இருக்கிறார்களா, போதுமான மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறதா, நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறதா, அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று அறிக்கை தயாரிக்கப்படும். பின் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து தங்கவயலில் மருத்துவக் கல்லூரி பிஜிஎம்எல் மருத்துவமனையில் அமைத்திட சீஃப் மினிஸ்டரை சந்தித்து அழுத்தம் கொடுக்கப்படும். தங்கவயலில் சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை. நச்சு கலந்த தண்ணீர் குடிப்பதனால் மக்களுக்கு தோல் மற்றும் சிறுநீரக நோய்கள், அதாவது கிட்னி டிசீஸ் வருகிறது. இதனால் சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்பட வேண்டும். தங்கவயலை சுற்றி இருக்கும் அனைத்து ஏரிகளை கணக்கெடுத்து அதுக்கு ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளிடமிருந்து ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்று தரவு எடுக்கப்படும். தங்கச் சுரங்க தொழிலாளர்கள் பிரச்சினை குறித்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் மனு அளித்து விரைவாக பிஜிஎம்எல் தொழிலாளர்களுக்கு தீர்வு காண ஆதரவு கேட்கப்படும். தங்கவயலில் தினமும் நடந்து கொண்டிருக்கும் கொலை, கொள்ளை, கொலை முயற்சி, கஞ்சா விற்பனை போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு தங்கவயலில் சீர்கெட்டு இருக்கிறது என்று கடுமையாக சாடினார்.
கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ளூர் வாசிகளுக்கு வேலை அளிக்கப்பட வேண்டும். ரயில் பெட்டிகளை குறைக்கப்பட்டதினால் தின பயணிகள் சந்தித்து வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும். இது போன்ற சமூக பிரச்சினைகள் உண்மை அறியும் குழு மூலமாக அறிந்து ஆய்வறிக்கை சமர்ப்பித்து தீர்வு காணப்படும் என்று கூறினார். ಮೊದಲನೇ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. ಅಮೃತ್ ಸಿಟಿ 2016ರಲ್ಲಿ ನಮ್ಮ ರಾಮಕ್ಕ ಅವರು MLA ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದನ್ನು KGFಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲೇ 5 ಜಿಲ್ಲೆಗಳಿಗೆ ಮಾತ್ರ ಇದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಒಂದು KGF, ಒಂದು ಕೋಲಾರ, ಒಂದು ದಾವಣಗೆರೆ, ಒಂದು ಬೆಳಗಾವಿ, ಒಂದು ಮೈಸೂರು. ಈ 5 ಸ್ಥಾನಕ್ಕೆ ಮಾತ್ರ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಈ ಸ್ಕೀಮನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಈ ಸ್ಕೀಮ್ ಕೊಡುವಾಗ KGFಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗಿದ್ದು 2016ರಲ್ಲಿ 175 ಕೋಟಿ ರೂಗಳು ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತೆ. ಈ ಹಣದಲ್ಲಿ 79 ಕೋಟಿ ಬಂದು ನೀರಿಗಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. UGDಗೆ ಸಪ್ರೇಟಾಗಿ ದುಡ್ಡು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. ಈ ರೀತಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದಾಗ ಆ ಗುತ್ತಿಗೆದಾರನಿಗೆ ಕಾಲಾವಕಾಶ ಬಂದು 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇರ್ತದೆ. 2016ರಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರೋ ಅಮೃತ್ ಸಿಟಿ ಕಾಮಗಾರಿ 2025 ಆಗಿದೆ. 9 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆಗ್ತಾ ಬರ್ತಾ ಇದೆ. ಇದುವರೆಗೂ ಪೂರ್ಣಗೊಂಡಿಲ್ಲ. ಈ 9 ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಬೇಸಿಗೆ ಕಾಲನ 9 ಬೇಸಿಗೆ ಕಾಲವನ್ನು ಇದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈಗ 175 ಕಿಲೋಮೀಟ್ರು ಮನೆ ಮನೆಗೆ ನೀರಿನ ನಲ್ಲಿಯನ್ನು ಹಾಕಿ ನೀರಿನ ಸಂಪರ್ಕ ಕೊಡಬೇಕಾಗಿರೋದು ಅಮೃತ್ ಸಿಟಿಯವರ ಯೋಜನೆ. ಇದನ್ನು ಒಬ್ಬ ಚೆನ್ನೈಯವನು ಶ್ರೀರಾಮ್ ಚಿಟ್ಸ್ ಅನ್ನೋವನಿಗೆ ಇದನ್ನು ಗುತ್ತಿಗೆ 2016ರಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿ UGDಯನ್ನು ಬಂದು ಕೋಲಾರ ಅವರು ಕೃಷ್ಣಾರೆಡ್ಡಿ ಅವನವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. UGD ಕಾಮಗಾರಿಯೂ ಮುಗಿದಿಲ್ಲ. ಮನೆ ಮನೆಗೆ ನೀರು ಕೊಡೋ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇದುವರೆಗೂ ಆಗಿಲ್ಲ. ಕೆಲವು ವಾರ್ಡ್ಗಳಲ್ಲಿ ಪೈಪ್ಗಳನ್ನು ಹಾಕಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟವ್ರೆ, ಇದುವರೆಗೂ ನೀರು ಬಂದಿಲ್ಲ. ಬೇಸಿಗೆ ಕಾಲ ಆರಂಭ ಆಗಿದೆ. ಈ ಬೇಸಿಗೆ ಕಾಲದಲ್ಲೂ ಆ ಶ್ರೀರಾಮ್ ಚಿಟ್ಸ್ ಅನ್ನೋ ಒಂದು ಗುತ್ತಿಗೆದಾರ ಕೆಲಸ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. 3 ವರ್ಷಗಳ ಕಾಲಗಳ ಅವಧಿ ಇರೋವಾಗಲೂ ಇವತ್ತು 8 ವರ್ಷ 9 ವರ್ಷ ಆದ್ರೂ ಕಾಮಗಾರಿ ಪೂರ್ಣಗೊಂಡಿಲ್ಲ. ಮಿಕ್ಕಿದ 4 ಜಾಗಗಳಲ್ಲೂ ಈ ದಿನ ಮನೆ ಮನೆಗೆ ನೀರು ಕುಡಿತಾ ಇದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ. ಆದರೆ KGF ಪರಿಸ್ಥಿತಿ ಈ ದಿನ ಇದನ್ನು ಕೇಳೋಕ್ಕೆ ಈ ಶಾಸಕರಾಗಲಿ, ಇದ್ದ MP ಆಗಲಿ, ಇರೋ MP ಆಗಲಿ ಇದಕ್ಕೆ ಯಾವ ಒತ್ತಡ ಕೊಡಲಿಲ್ಲ. ಈಗ ಬೇಸಿಗೆ ಆರಂಭ ಆಯಿತು. ನಮ್ಮ KGFಗೆ ಏನು ಅನ್ಯಾಯ ಆಗಿದ್ದರೆ ಯಾರಿಗೋಳ್ದೊಂದು ಅನ್ಯಾಯ ಇದುವರೆಗೂ ಇಲ್ಲ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಬ್ಯಾತ್ಮಂಗ್ಲ ನೀರಿದೆಯಾ, ಆ ನೀರನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗ ಮಾಡಿಲ್ಲ. ಒಟ್ಟು 3 ಓವರ್ ಟ್ಯಾಂಕ್ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಂದು ಸ್ಕೂಲ್ ಆಫ್ ಮೈನ್ಸು, ಒಂದು ನೀರು ಸರಬರಾಜು ಇಲಾಖೆ, ಒಂದು ಪೈಪ್ಲೈನು. ಇದನ್ನು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿದಾಗ ಮಾತ್ರ, ಅದಕ್ಕೆ ನೀರು ತುಂಬಿದಾಗ ಮಾತ್ರನೇ ಮನೆ ಮನೆಗೆ ನೀರು ಹೋಗುತ್ತೆ. ಈ 9 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇಷ್ಟು ಹಣವನ್ನು ವಿನಿಯೋಗ ಮಾಡಿದ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟು ಇದನ್ನು ಪೂರ್ಣಗೊಳ್ದಂಗೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ಜನ ನೀರಿಲ್ದಂಗೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. ಇದನ್ನು ನಾನೇನು ಮಾಡ್ತೀನಿ ಅಂದರೆ, ನಮ್ಮ KGF ಸೇವ್ ಏನು ಕಮಿಟಿ ಇದೆಯೋ ಇದರಲ್ಲಿ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ಳೋದು ನಮ್ಮ MP ಸಾಹೇಬರಿಗಾಗಲಿ, MLA ಮೇಡಮ್ಗಾಗಲಿ, ಈ ಗುತ್ತಿಗೆದಾರನಿಗೆ ಬ್ಲ್ಯಾಕ್ ಲಿಸ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಇವನಿಂದ ಕಿತ್ತೋಗೋದು ನಮ್ಮ ಊರು ಜನಕ್ಕೆ ನೀರು ಬರೋಂಗೆ ಮಾಡಬೇಕು. ಇದು ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು. ಯಾಕಂದರೆ ಈ ವಿಷಯ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನನಗೆ ಗೊತ್ತಿರೋ ವಿಷಯನ ಕ್ಲೀನಾಗಿ ಪೂರ್ಣಾಂಶವಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ತಿಳಿಸಿದ್ದೀನಿ. ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ ಜನಕ್ಕೆ ನೀರು ಬೇಕು, KGF ಜನತೆಗೆ ನೀರು ಬೇಕು. ಇದನ್ನು ಎಷ್ಟು ಬೇಗ ನೀವು ತಕ್ಕೊಡ್ತೀರೋ ತಕ್ಕೊಡಿ. ಮನೆ ಮನೆ ನಲ್ಲಿ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಯಾಕೆ ನೀರು ಬಂದಿಲ್ಲ? ಇನ್ನೂ 1 ವಾರ 2 ವಾರ ಹೋದರೆ ನೀರಲ್ಲಿ ಟ್ಯಾಂಕರ್ ಹೊಡಿತಾರೆ KGFಗೆ. ಎಷ್ಟು ಒಂದು ಬಿಂದಿಗೆ ನೀರು ಎಲ್ಲ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಮಾಡೋ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದ್ಬಿಡ್ಲಿ KGF ಜನ. ಇದಕ್ಕೆ ಮೇಲೂ ಅದನ್ನು ಬರಬೇಕಾ ಅನ್ನೋದನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇದನ್ನು ಇಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದೇ ಮತ್ತು ಸಾರ್ವಜನಿಕರ ಮುಂದೆನೂ ಗಮನಕ್ಕೆ ತರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಈ ವಿಷಯ. ಒಂದು ಎರಡನೇದು, ಮೊನ್ನೆ ಒಂದು ಆಯವ್ಯಯ ಮೀಟಿಂಗ್ ನಡೀತು.
ಬಡ್ಜೆಟ್ ಮೀಟಿಂಗ್. ಈ ಬಡ್ಜೆಟ್ ಮೀಟಿಂಗ್ ಯಾವ ರೀತಿ ನಡೆದಿದೆ ಅಂದರೆ ಕಣ್ಣ ಮುಚ್ಚಾಲೆ ಆಟ ಅನ್ನೋ ಥರ ನಡೆದಿದೆ. ಇದನ್ನು ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ಒಂದು ಬಡ್ಜೆಟ್ ಮೀಟಿಂಗ್ ನಡೆಯುವಾಗ ಮೊದಲು ಬಂದು ಕೌನ್ಸಿಲಿಂಗ್ ಸಭೆ ಕರಿಬೇಕು. ಸಭೆ ಕರೆದು ಸಾಧಕ ಬಾಧಕಗಳ ಬಗ್ಗೆ 35 ಕೌನ್ಸಿಲರ್ನಲ್ಲಿ ವಿಚಾರ ಮಾಡಬೇಕು. ಪೌರಾಯುಕ್ತರಾಗಲಿ, ಅಧ್ಯಕ್ಷರೇ ಆಗಲಿ, ಉಪಾಧ್ಯಕ್ಷರಾಗಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾಡಬೇಕು. ಈ ಕೆಲಸವನ್ನು ನೀವು ಮಾಡಲಿಲ್ಲ. ತುರಾತುರಿಯಲ್ಲಿ ಬಡ್ಜೆಟ್ ಮೀಟಿಂಗ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. ಈ ಬಡ್ಜೆಟ್ ಮೀಟಿಂಗ್ನಲ್ಲಿ 35 ವಾರ್ಡ್ ಕೌನ್ಸಿಲ್ಗಳು ಅವರವ್ರ ವಾರ್ಡ್ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ತಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದಾರಾ? ಆ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೀವು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಇದನ್ನು ತಗೋಬೋದಾ ಬಿಡ್ಬೋದಾ ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಏನೂ ಇಲ್ದಂಗೆ ಏಕಾಏಕಿ ಬೆಳಗ್ಗೆ ಸ್ಥಾಯಿ ಸಮಿತಿ ಚುನಾವಣೆ, ಮಧ್ಯಾಹ್ನ ಬಡ್ಜೆಟ್ ಮೀಟಿಂಗು. ಇಡೀ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಈ ಥರ ನಡೆದಿರಲ್ಲ, ಈ KGFನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಈ ಥರ ನಡೆದಿದೆ. ಬೇಕಾದ್ರೆ ಉದಾಹರಣೆ ಕೊಡಬಲ್ಲೆ, ಇದಕ್ಕೆ ಬೇಕಾದಷ್ಟು ಉದಾಹರಣೆ ಕೊಡಬಲ್ಲೆ. ಆದ್ದರಿಂದ ಈ ಬಡ್ಜೆಟ್ ಮೀಟಿಂಗು 100ಕ್ಕೆ 100 ಕಾನೂನುಬದ್ಧವಾಗಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಇದರ ಪ್ರಕಾರವಾಗಿಯೂ ಕಮಿಷನರ್ ಗಮನಕ್ಕೆ ತರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಈ ಕಮಿಷನರ್ ಸಾಹೇಬ್ರೆ, ನೀವು ಎಲ್ಲರೂ ಬೇರೆ ಕಡೆ ನಗರಸಭೆ, ಪುರಸಭೆ, ಪಟ್ಟಣ ಪಂಚಾಯತ್ಗಳಿಗೆ ವಿಚಾರ ಮಾಡಿ ನೋಡಿ. ಬಡ್ಜೆಟ್ ಮೀಟಿಂಗ್ ಅಂದರೆ ಬೆಳಗ್ಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆದರೆ ರಾತ್ರಿ 11 ಗಂಟೆ 12 ಗಂಟೆವರೆಗೂ ನಡೀತದೆ, ಇಲ್ಲ ಮಾರನೇ ದಿನವೂ ನಡೆಸ್ತಾರೆ. ಅಂಥ ಸಭೆಯನ್ನು ಅರ್ಧ ಗಂಟೆನಲ್ಲಿ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀಯಾ ಅಂದರೆ ನೀನು ಯಾವ ಒಬ್ಬ ಕಮಿಷನರು? ನೀವು ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಲ್ಲ ಹೊಸದಾಗಿ, ನಿಮಗೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಅರಿವು ಕಮ್ಮಿ ಇಲ್ದಿದ್ರೂ ಬೇರೆಯವ್ರದಿಂದ ತಿಳ್ಕೊಬೋದಾಗಿತ್ತಲ್ಲ, ಆ ಕೆಲಸನೂ ಯಾಕೆ ಮಾಡಲಿಲ್ಲ? ಇದು ನೀವು ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಈ KGF ಜನತೆಗೆ ದ್ರೋಹ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅದೇ ಥರ ಕೌನ್ಸಿಲರ್ಗೂ ಹೇಳ್ತೀನಿ, ನೀವುಗಳು ಇದನ್ನು ಯಾಕೆ ಒಂದು ಚಕಾರ ಎತ್ತಿಲ್ಲ ನಗರಸಭೆಯಲ್ಲಿ? ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಯಾಕೆ ನೀವು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿಲ್ಲ? ಇನ್ನು ಏನಿದೆ 6 ತಿಂಗಳಿದೆ, 6 ತಿಂಗಳವರೆಗೂ ಹಂಗೆ ಕಾಲ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಕೊಂಡ್ರ ನೀವು? ಯಾಕೆಂದರೆ ಇದು ಒಬ್ಬಂದು KGF ಜನತೆಗೆ ಸೇವ್ ಕಮಿಟಿಯವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನು KGF ಜನತೆ ಮುಂದೆ ಇಡೋದಕ್ಕಾಗಿ ನಾನು ಈ ಮಾತಂತ ಮುಂದೆ ಇಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದೇ ಥರ ಬಂದು ಇವತ್ತು ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿ ಸರ್ಜನ್ ಇಲ್ಲ. ಮೊನ್ನೆ ಒಂದು ಇನ್ಸಿಡೆಂಟ್ ಆಯಿತು, ಕೋಲಾರ ತೊಗೊಂಡೋದು ಪೋಸ್ಟ್ಮಾರ್ಟಮ್ ರಿಪೋರ್ಟ್ಗೆ. ಮುಂದಿನ ದಿನಗಳು ಅದೇ ಥರ ಆದರೆ ಎಲ್ಲೋಗೋದು? ಕೋಲಾರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು ನಾವಲ್ಲ, ಹೇಳಿ. ಇಂಥ ಹಲವಾರು ಘಟನೆಗಳಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನಾನು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಈ KGF ಸೇವ್ ಕಮಿಟಿಯಿಂದ ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ದುರಾಡಳಿತ ನಡೀತಾ ಇದೆ. ಅದೇ ರೀತಿ ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ಏನೇ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಅದಕ್ಕೆ ಮಾಹಿತಿ ಕೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಕೊಡೋದೇ ಇಲ್ಲ. ಕೊಡಬೇಕಾಗಿರೋದು ಕೊಡೋದಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಬಂದು ಒಂದು ಸಾಮಾನ್ಯ ಸಭೆ ಆಗಲಿ, ಒಂದು ಬಡ್ಜೆಟ್ ಮೀಟಿಂಗ್ ನಡಿಬೇಕಾದ್ರೆ ಊರ ಜನತೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ಅಲ್ಲಿ ನೀವು ಪೊಲೀಸ್ ಬಂದೋಬಸ್ತ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಮೀಡಿಯಾದವ್ರನ್ನ ಬಿಡ್ದಂಗೆ, ಪತ್ರಕರ್ತರನ್ನ ಬಿಡ್ದಂಗೆ ಎಲ್ಲರನ್ನ ಅಡ್ಡಗಟ್ಬಿಟ್ಟು ಅಂತ ನಡೆಯಬೇಕಾಗಿರೋ ಬಡ್ಜೆಟ್ ಮೀಟಿಂಗ್ ಏನದು? ಇದ್ರ ಮೇಲೆ ಕಾನೂನು ಉಲ್ಲಂಘನೆ ಆಗಿದೆ ಅಂತ ಕಮಿಷನರ್ ಮೇಲೆ ನಾನೊಂದು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ತೀನಿ. ಆದಷ್ಟು ಬೇಗನೆ DMEಗೂ HODಗೂ ಬರೀತೀನಿ. ಈ ರೀತಿಯ ಅವ್ಯವಹಾರ ನೋಡಿಕೊಂಡು ಇದು ಸದ್ಯಕ್ಕೆ ಸಿಂಪಲ್ಲಾಗಿ ನಮ್ಮ KGF ಜನತೆಗೆ ಆಗ್ತಿರೋ ಅನ್ಯಾಯದ ಬಗ್ಗೆ ತಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ಇನ್ನೂ ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ತುಂಬ ಈ ಥರ ಇರ್ತದೆ, ಮಾಡೋಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧ ಇದ್ದೀವಿ. ಆದ್ದರಿಂದ KGF ಸೇವ್ ಯಾವತ್ತೂ ಒಂದು KGF ಜನತೆಯನ್ನು ಕಾಪಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರನೇ ನಾವೆಲ್ಲ ಮುಂದೆ ಬಂದಿವತ್ತು ಈ ಘಟನೆಗಳನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದ್ದರಿಂದ ಇನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ KGF ಸೇವು ಎಲ್ಲಿ ತಪ್ಪು ನಡೀತದೋ ಅಲ್ಲಿ ಕೇಳೋದಕ್ಕೆ ಧರ್ಮ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡೋಕ್ಕೂ ನಾವು ಸಿದ್ಧ ಇದ್ದೀವಿ ಅಂತೇಳಿ ನಾನೊಂದು 2 ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. இந்த அமைப்பின் சார்பாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம். இந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் ஸ்டார்ட் ஆகி 4 மாதம் ஆச்சு. ஒரு 5 கூட்டத்தை நாங்கள் நடத்தணும். இதில் ஏன் இந்த சேவ் KGF அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய கமெண்ட் வருது, நிறைய அதை பற்றி பேசுகிறதெல்லாம் கூட நாம் கேட்டிருக்கிறோம். இந்த KGF அப்படின்னு பார்த்தா இது பிரிட்டிஷ் காலத்திலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தங்க சுரங்கம். உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒர்க்கர்ஸு பூமிக்குள்ளே போய் தியாகம் பண்ணி உயிரையே பணைய வச்சு வேலை செஞ்ச ஒரு ஊர். இந்த KGF-ஐ நாம் BGML மூடுறதுக்கு முன்னாடி, மூடின பிறகு இப்படியெல்லாம் நாம் அப்சர்வேஷன் பண்ணி பார்த்தா KGF வந்து 1% கூட டெவலப் ஆன மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி MLA எலெக்ஷன் வருது, ஒரு MLA எலெக்ட் ஆகிறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு பார்லிமெண்ட் MLA MP எலெக்ட் ஆகிறாரு, அவர் வந்து காலத்தை கொண்டு போகிறார். ஆனால் யாராவது அந்த 5 இயர்ஸில் இந்த KGF-ல ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்திருக்கிறாங்க,
ஏதோ ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவை 1% சால்வ் பண்ணியிருக்கிறாங்கோ, இல்லை ஒரு புதிய வாட்டர் பிளான்ட்டு திட்டத்தை இந்த கேஜிஎஃப்க்கு கொண்டு வந்துக்கிறாங்கோ, இல்லை ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஊரில் உருவாக்கி இருக்கிறாங்கோ அப்படின்னு பார்த்தா எதுவுமே ஒரே ஒரு சின்ன வேலை கூட இந்த ஊரில் நடக்கலை. அதனால் இந்த கேஜிஎஃப்பில் இன்றைக்கி ஒரு மேஜராக நாங்கள் பேச வேண்டியது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கேஜிஎஃப்பில் ஒரு ஆல்டர்னேட் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு அவேர்னஸ் வரணும், நாம் இந்த ஊரை காப்பாற்றுற ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் பல அரசியல் கட்சிங்க வந்திருக்கிறாங்க. நான் கூட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கலாம், பட் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்னு வரும்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்களுக்குள்ளே இருக்குது. அந்த இஷ்யூ நம்ம ஊரினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, நம்ம ஊரினுடைய பிரச்சனைக்காக வாய்ஸை ரைஸ் பண்ணுறோம். நம்ம அப்படி வர பிரச்சனைக்கு அது நான் பொலிட்டிக்கலாக எதையும் ரிலீஜன் பார்க்காம, கேஸ்ட் பார்க்காம, க்ரீட் பார்க்காம நம்ம ஒரே வாய்ஸாக இங்கே ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த அமைப்பை பண்ணியிருக்கிறோம். இதில் நிறையா எங்களுக்கு இப்போ ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்கிறாங்க, அட்வைசரி கமிட்டி இருக்கிறாங்க, கோர் கமிட்டி இருக்கிறாங்க, இன்றைக்கி ஒர்க்கிங் கமிட்டி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி கூப்பிட்டுருக்கிற இன்டென்ஷன் என்னான்னு சொன்னால், இந்த சேவ் கேஜிஎஃப் வந்து என்ன பண்ண போகுது, இவங்க என்னத்துக்காக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்கோ, யாரையாவது எம்எல்ஏ ஆக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை வர்ற முனிசிபாலிட்டியில் கவுன்சிலர் எலெக்ஷன் ரெடி ஆகிறதுக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த அமைப்பிலிருந்து யாரையோ ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்கிற வேலை சேவ் கேஜிஎஃப்க்கு கிடையாது. இந்த அமைப்பிலிருந்து 35 வார்டில் இவர் கவுன்சிலரை நிற்க வச்சு கெலிக்க வைக்கணுன்றது இந்த அமைப்பினுடைய வேலை இல்லை. 35 வார்டுலேயும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, நாங்கள் 35 வார்ட்ஸினுடைய கமிட்டியை ஃபார்ம் பண்ண போகிறோம். அவர் ஃபர்ஸ்ட் அஜெண்டா 35 வார்ட்ஸ்லேயும் நாங்கள் வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி பண்ண போகிறோம். நாங்கள் அந்த வார்டு உள்ள போகிறோம். அந்த வார்டில் ப்ரெஸ்ஸு மீடியாவை நாங்கள் கூப்பிட்டுன்னு போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வார்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நாங்கள் ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம், விஷயத்துங்களை கலெக்ட் பண்ண போகிறோம். நாங்களே இந்த ஊரில் ஒவ்வொரு வார்டு எந்த நிலைமையில் இருக்குதுன்றதை நாங்கள் பண்ண போகிறோம். நம்பர் 1, இந்த ஊரில் 7 வருஷம் ஆச்சு இந்த எம்எல்ஏ ரூபகலா சசிதர் மேடம் எலெக்ட் ஆகி இந்த ஊரில் 7 இயர்ஸ் ஆச்சு. ஒரே ஒரு சின்ன ஒரு என்ன அவங்க பண்ணியிருக்கிறாங்கோ டெவலப்மெண்ட்டுன்றதை நீங்கள் பார்க்கணும். 16 வார்டு இருக்குது முனிசிபாலிட்டியில், பிஜிஎம்எல் சைடில் 16 வார்டு இருக்குது. இந்த பட்ஜெட்டில் என்ன அந்த 16 வார்டுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இல்லை நான் மைனிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டுக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு சாதாரண வீட்டில் எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, எவ்வளோ அரியர்ஸ் ஆகுது, இல்லை எவ்வளோ டியூஸ் ஆகுது, எவ்வளோ கடன் இருக்குதுன்றத ஒரு கணக்கு போடுறோம். ஒரு கடையில் கணக்கு போடுறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஈஸியாக பண்ணுறாங்க. கோடிக்கணக்கான ரூபா கொண்டு இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டியில் எங்கேருந்து ஃபண்டு வந்துச்சு, எவ்வளோ ஃபண்டு வந்துச்சு, எவ்வளோ ஃபண்டு நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ ஃபண்டு இனிமேல் தேவைப்படுது, ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்டு என்ன ஆகுதுன்றதுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னான்றதை இன்றைக்கி வந்திருக்குது. பிஜிஎம்எல் சைடை பார்க்கணும். இன்றைக்கி இதில் பெருசாக போட்டுக்கிறாங்க கோல்டு மைன்ஸ், கோல்டுங்கிறது கேஜிஎஃப் தான். இது கர்நாடகா கவர்மெண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சப்மிட் பண்ணுற ஒரு பட்ஜெட்னுடைய ஃப்ரண்ட் பேஜில் கேஜிஎஃப் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அந்த கேஜிஎஃப்பில் பிஜிஎம்எல் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஆனால் இந்த பிஜிஎம்எல் காலனி டெவலப்மெண்ட் மேலேயோ என்ன ஒரே ஒரு சின்ன இது கூட அந்த இதில் வந்து இன்னைக்கு இல்லை. சேவ் கேஜிஎஃப் அடுத்த வேலை என்ன, கேஜிஎஃப்பில் இந்த வீடுகளை சொந்தமாக்கப்படணும். ரெசிடென்ஸ் பிஜிஎம்எல் காலனி இருக்கக்கூடிய ரெசிடென்ஸை நீ சொந்தமாக்கு, நாங்கள் டேக்ஸ் கட்டுறதுக்கு ரெடி, நாங்கள் வாட்டர் பில் கட்டுறதுக்கு ரெடி, எங்களுக்கு ஓனர்ஷிப்பை கொடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வந்து எடுத்து செய்ய போகிறோம். அடுத்து இந்த
கேஜிஎஃப்ல ஒரு சரியான ஹாஸ்பிட்டல் இல்லை. நாங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுக்குன்னு லோகாயுக்தாவுக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வித் லோகாயுக்தாவை கூப்பிட்டுக்குன்னு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ஒன்றும் கேட்க போகிறதில்ல. டிஎஸ்ஐ அவர் இவர் செய்யலை, அவர் செய்யலை, அது செய்யலை, இது செய்யலைன்றது இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ, இங்கே இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இவ்வளோ பாப்புலேஷனுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு என்ன அமைப்பு இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பேர் இங்கே ஸ்டாஃப் இருக்கணும், எவ்வளோ பேர் ஸ்டாஃப் ஷார்ட்டேஜில் இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நாங்களே உள்ளே போய் ஒவ்வொரு இதையும் ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணி கேஜிஎஃப்ல மெடிக்கல் காலேஜ் வேணும், அது கேஜிஎஃப் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலில் ஏன் பண்ணக்கூடாது, ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி ஒரு காலேஜை கட்டி உருவாக்கி பண்ணுறதை விட இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஏன் ஒரு காலேஜாவோ நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற விதத்தில் கேஜிஎஃப்க்கு மெடிக்கல் காலேஜ் வேணும், கேஜிஎஃப்க்கு ஒரு சரியான ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்றத இன்றைக்கி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வந்து நாங்கள் இன்றைக்கி அதை எடுத்துன்னு போயிட்டு சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தயாளன் சார் சொன்னார், வாட்டர் இஷ்யூ இன்றைக்கி இருக்குது. கேஜிஎஃப்ல இன்றைக்கி ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வந்திருக்குது, ஸ்கின் அலர்ஜி ஏன் இங்கே ஆயின்னு இருக்குது, கிட்னி டிசீஸ் ஏன் ஜாஸ்தி ஆயின்னு இருக்குது. ஸோ ஒரு இந்த கேஜிஎஃப் ஜனம் மட்டும் ஏன் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் தி வாட்டர் கண்டாமினேட்டட், பாய்சன் கண்டாமினேட்டட் வாட்டரை இவங்க குடிக்கிறாங்க, அதனால தான் இன்றைக்கி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் கூட இன்றைக்கி இருக்குது. அதனால் கேஜிஎஃப்ல எத்தனை லேக்ஸ் இருக்குது, எத்தனை லேக்ஸ் இன்றைக்கி எவ்வளோ ஃபண்டு வந்திருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு எவ்வளோ லேக்ஸுக்கு டெவலப் பண்ணோன்னு வந்திருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எவ்வளோ லேக்ஸை டெவலப் பண்ணோன்னு இன்றைக்கி வந்திருக்குது. கேஜிஎஃப்ல சுற்றி இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாவிலேருந்து என்டையர் கான்ஸ்டியூன்சி பிஜிஎம்எல் சைட்லேருந்து வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய எந்தெந்த லேக்ஸ் இருந்துச்சு, பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேருந்து பிஜிஎம்எல் காலனியில் இன்றைக்கி நாகாவரம் டேம் அங்கே வந்து பாலார் பேசின் இருக்கக்கூடிய போர்ட்டபிள் வாட்டர் இருக்குது. அந்த போர்ட்டபிள் வாட்டரு எஸ்பி ஆஃபீஸில் வேலை சேர்ந்த வெங்கடேஷ் அப்பா இங்கே இவ்வளோ ரிசோர்ஸ் ஆஃப் 4 TMC வாட்டர் இருக்குது, இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது. அதனால் கேஜிஎஃப் சுற்றி முற்றி இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸை நாம் ஏன் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் எரகோல் ப்ராஜெக்டை கேஜிஎஃப்பை அதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வாட்டர் இஷ்யூவை 250 டேங்கர் இன்றைக்கி கேஜிஎஃப்ல சுற்றுது. இந்த டேங்கருக்கு லைசன்ஸ் இருக்குதா, இந்த டேங்கரில் குடிக்கிற தண்ணிக்கு அது டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த வாட்டரை நம்ம குடிக்கலாமா அப்படின்றது முனிசிபாலிட்டியில் ரெக்கார்டு இருக்குதா, வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி ரெக்கார்டு இருக்குதா. இப்படிப்பட்ட வேலைகளை, மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை சேவ் கேஜிஎஃப் வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். இன்றைக்கி பிஜிஎம்எல் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு இன்றைக்கி பணம் கிடைக்கல, கோர்ட்டில் இருக்குது, அவங்க வீடு இன்றைக்கி சொந்தமாகலை, அது பிரச்சனையாக இருக்குது. அப்படி இல்லை, இன்றைக்கி அந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 224 எம்பிக்களுடைய எம்எல்ஏக்களுடைய லெட்டரை நாங்கள் கேட்க போகிறோம். பிகாஸ் பிஜிஎம்எல் கேஜிஎஃப் கர்நாடகாவில் இருக்குது, கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதனால் இந்த பிஜிஎம்எல் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் எங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய 28 எம்பிக்கள் இந்த பிஜிஎம்எல் இஷ்யூவில் நீங்கள் எங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் நாங்கள் மீட் பண்ண போகிறோம், எம்பியை நாங்கள் மீட் பண்ண போகிறோம், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் நாங்கள் கூப்பிட்டு கேட்க போகிறோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்டே லெட்டர் வாங்கி இந்த பிஜிஎம்எல் இஷ்யூ சால்வ் ஆகணும், இன்னும் எவ்வளோ நாள் தான் அவங்க வந்து இன்றைக்கி சாகணுன்ற ஒரு வேலையை கூட நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். இது எம்எல்ஏக்கு எதிர்ப்பான வேலையா? இந்த ஊருக்கு நல்ல குடி தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கேஜிஎஃப் பேசினா அது எம்எல்ஏ எதிர்க்கிற வேலையா? இந்த ஊரில் லாண்ட் ஆர்டர் இருக்குதா? டெய்லி இன்னைக்கு எத்தனை 307 அட்டெம்ப்ட் மர்டர் நடந்துனுக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு காஷனாக இருக்குதா?
இன்றைக்கி கேஜிஎஃப்ல எவ்வளோ கஞ்சா சப்ளை ஆகினுக்குது, எவ்வளோ யூத்ஸ் இன்றைக்கி செத்துன்னு இருக்கிறான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு என்ன ஆக்ஷன் எடுத்துன்னு இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் கூட எவ்வளோ திருடு போயின்னு இருக்குது. ஸோ இந்த வேலைங்களில் இன்றைக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி பண்ணணும். மாரிகுப்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எடுத்துட்டாங்க, சாம்பியனில் இன்றைக்கி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எடுத்துட்டாங்க. இன்றைக்கி அந்த பக்கம் நடக்கிற மர்டர் நடக்குது, மிகப்பெரிய ராபரி நடக்குது. இப்படிப்பட்ட நிலைமைங்க இருக்கும்போது கேஜிஎஃப்ல லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இன்றைக்கி வந்திருக்குது. இதை யார் பேசணும்? எம்எல்ஏ பேசணும். ஏன் இன்றைக்கி எம்எல்ஏ பேசலை? இதை யார் பேசணும்? அப்போ இதை சேவ் யுனைடெட், கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட், இந்த மாதிரி விஷயங்களை, மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்களை, ஊர் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை, பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி சேவ் கேஜிஎஃப் வந்து எடுக்க போகுது. இதுக்கு நாங்கள் கொண்டு வர்றோன்ட்டு 26 நாள் பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் போராட்டம் பண்ணோம். ஒரு இந்த ஊரினுடைய இஷ்யூ அது. பெமல் ஃபேக்ட்ரி இருக்குது, இன்றைக்கி கர்நாடகா கவர்மெண்ட் சர்க்குலர் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அசம்பிளியில் அவங்க தீர்மானம் கொண்டு வந்துக்கிறாங்க, கன்னடிகாவுக்கு இன்றைக்கி கர்நாடகாவில் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பப்ளிக் செக்டார் பாலிசி இருக்குது, பெமலில் இன்றைக்கி கோலார் டிஸ்ட்ரிக்ட்காரங்களுக்கு வேலை கொடுக்கணும், லோக்கலில் இருக்கக்கூடிய கேஜிஎஃப்க்கு இன்றைக்கி வேலைகள் இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். பீதர்னுடைய எம்பி ஈஸ்வர் கண்ட்ரே அவங்களுடைய பேசுகிறார், சின்ன பையன் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். இந்த சாகர் காண்ட்ரே ரயில்வேவை பற்றி அவர் பேசுகிறார், ரயில் பெட்டிகள் குறைப்பை பற்றி பேசுகிறார். பீதருக்கு ரயில் பெட்டி குறைப்பை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். எங்கள் ஊர்லேருந்து இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் வேலைக்கு போகிறாங்க, இந்த ஊரில் 23, அந்த அவங்க ஊரில் ஒரு ட்ரெயினுக்கு 23 கோச்சஸ் இருந்துச்சு, அதை 6 கோச்சஸ் குறைச்சிட்டுக்கிறாங்க, அதனால் இவ்வளோ மக்கள் இன்றைக்கி செத்துன்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி நரேந்திர மோடி அவரை பார்த்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அவர் பேசுகிறார். யங் பார்லிமெண்டேரியன். கேஜிஎஃப்பில் இன்றைக்கி ஒரே அந்த ட்ரெயினில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான, இந்த ஊரில் வேலை இல்லை, நீ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்திருந்தா என் ஊருக்காரன் பெங்களூருக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி டே பை டே தௌசண்ட்ஸ் ஆஃப் யூத்ஸ் இன்றைக்கி ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ரயில் பெட்டி குறைக்கப்படுது. ஏன் அதை குறைக்கிறான், எதுக்கு குறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேட்குறதுக்கு எம்பிக்கு பார்லிமெண்ட்டில் அதை உக்காந்துக்கிறாரு. நம்ம ஊர் எம்பி வாய் திறக்கிறதுக்கு அதுக்கு அருகதை இல்லாத இன்றைக்கி பேசுகிறாரு. இன்றைக்கி எம்எல்ஏ போயிட்டு யாரோ ஒரு பப்ளிக் மாதிரி ஒரு டிஆர்எம்ஐ பார்த்துட்டு ஒரு மெமரண்டம் மட்டும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த ஊரில் இப்படிப்பட்ட இஷ்யூங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் எடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷனாக இன்றைக்கி தினப்பயணிகளுடைய டெய்லி ட்ராவலர்ஸினுடைய இஷ்யூங்களை பேசுகிற ஒரு எல்லா இஷ்யூங்களையும் எடுக்கிற வேலைங்களை வந்து இன்றைக்கி பண்ண போகிறது தான் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்னுடைய வேலை. அதனால் அந்த மாதிரி இஷ்யூங்களை நாங்கள் கொண்டு வருவோம். வெறும் பேசிட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போகிறது இல்லை. நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு இப்படி பேசப்பட்ட இதுக்கெல்லாம் வித் ப்ரூஃப் நாங்கள் வித் மீடியாவை கூட்டின்னு போகிறோம். எங்கள் தண்ணி இருக்குது, எங்கள் ஆதாரம் இருக்குது, எங்கே இல்லை, எங்கள் ஹாஸ்பிட்டலு, எங்கள் ரயில், எங்கள் இதுன்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு இட்டுன்னு போயிட்டு அதை ஒரு இது பண்ணி ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி ஷார்ட்லி நாங்கள் சீஃப் மினிஸ்டரை பார்த்து எங்கள் ஊருக்கு இவ்வளோ தேவைப்படுது, எங்கள் தொகுதிக்கு இவ்வளோ தேவைப்படுது. இன்றைக்கி ஏபிஎம்சி மார்க்கெட் எடுத்துன்னு போய் விகோட்டா பார்டரில் போட்டுக்கிற பிபிபி மாடலில் ஒரு ஏபிபிஎம்சி மார்க்கெட்டை பண்ண முடியுமா? இன்றைக்கி விவசாயிங்க அதை பற்றி புரிஞ்சுக்கணும். எஸ் ராஜேந்திரன் அந்த ஏபிஎம்சி மார்க்கெட் இருக்கு முன்னே நம்ம ராஜேஷ் கேம்ப் ஆண்டர்சன் பேட் சைடு பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை எடுத்துன்னு போய் விகோட்டாவில் போட்டுக்கிறேன். கொடுத்துருந்தா அது கூட ஒரு கவர்மெண்ட்டு ஏபிஎம்சி மார்க்கெட் இருந்தால் பரவாயில்ல, யாரோ ஒரு தனியார்கிட்ட கொடுத்துட்டு அதை வந்து அவன் மெயின்டைன் பண்ணுவான், வெறும் வர வருமானத்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் அது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு டெவலப் ஆகுமா? இன்றைக்கி இப்படி இஷ்யூ. ரெண்டாவது, இங்கே நம்ம பெமல் சைடில் ஒரு 1000 ஏக்கர் இன்றைக்கி பண்ணிவிட்டு இது வருது அது வருது இது வருது இது வருது இண்டஸ்ட்ரி வருதுன்னு இன்றைக்கி அவங்க அதை வந்து சும்மா எத்தனையோ மினிஸ்டர் வந்துட்டாங்க, சொல்லணும்னா எத்தனையோ மினிஸ்டர் வந்துட்டாங்க. இந்த சும்மா வர்றது பார்க்குறது இடத்த பார்க்குறது போகிறது இதெல்லாம் வந்து இந்த ஊரை ஏமாத்துகிற ஒரு ட்ராமா வேலையை வந்து இன்றைக்கி அவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க.
இன்றைக்கி கண்டிப்பாக என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட வேலை இங்கே நடக்கணும் அப்படின்றத இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்கூல்ஸுங்க இருக்குது. இன்றைக்கி ஸ்கூல்ஸுங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான பசங்களுக்கு இன்றைக்கி யூரின் இன்ஃபெக்ஷன், இன்றைக்கி நிறைய பசங்களுக்கு வைரல் டிசீஸ். காரணம் சரியான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சரியான ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை, இன்றைக்கி பசங்களுக்கு சேஃப்டி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எந்த வேலை இதை பார்க்க வேண்டியதெல்லாம் யார்? இந்த ஊரினுடைய எம்எல்ஏ. இதை கேட்குறது யார்? இன்றைக்கி அவங்க கேட்கணும், அதை கேட்குறதுக்கு இல்லை. இன்னும் வேதனையான விஷயம் என்னான்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எங்கள் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டில் வந்த எக்ஸ் பிரசிடென்ட் வள்ளல் முன்சாமி இட் இஸ் எ கரப்டட் முனிசிபாலிட்டின்னு சொன்னார். இந்த முனிசிபாலிட்டி மாதிரி ஒரு கர்நாடகாவில் எந்த முனிசிபாலிட்டி இல்லை, காங்கிரஸ் முனிசிபாலிட்டி இஸ் எ கரப்டட் முனிசிபாலிட்டின்னு சொன்னவர் எக்ஸ் பிரசிடென்ட். இன்றைக்கி அவரே சொல்கிறாரு பெஸ்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுக்கின்னு நடத்துறது இல்லை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட். இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த ஊருக்காக, இந்த மக்களுக்காக உணர்வுபூர்வமாக இந்த வேலை செய்கிறது தான் எங்களுடைய வேலை. அதில் பிரதானமாக இன்றைக்கி பிஜிஎம்எல் பெமல் ரூரல் பக்கம் இன்றைக்கி வாட்டர் இஷ்யூவை சீரியஸாக நாங்கள் எடுக்கிறோம், ஹாஸ்பிட்டல் இஷ்யூவை நாங்கள் இன்றைக்கி சீரியஸாக எடுக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் விரைவில் நாங்கள் சீஃப் மினிஸ்டரை பார்த்து நாங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து தங்க வயலில் மிகப்பெரிய போராட்டங்கள், வெறும் பேசுறது மனு கொடுக்கறது இல்லை. கேஜிஎஃப் எப்படி ஹிஸ்ட்ரி ஒன்லி எ ஸ்ட்ரகிள், எ ரெவல்யூஷனரி ஸ்ட்ரகிள் போராட்டம் பண்ணாங்களோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், சத்தியாகிரகம், இப்படி பிக்கெட்டிங், இப்படிப்பட்ட போராட்டங்களை கேஜிஎஃப் சந்திக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்கள் லீகல் டெமோக்ராட்டிக் ப்ரொட்டஸ்ட் கேஜிஎஃப்ல நடக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி எங்கள் ஊரை நாங்கள் காப்போம் என்பது தான் எங்களுடைய நோக்கம். இதை பற்றி சொல்லணும், இது ஜனங்களுக்கு தெரியணும். இது ஷார்ட்லி இதை பற்றி நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய ஒரு இனாகரல் பண்ணுறோம். அதுக்கு தொடர்ந்து சீஃப் மினிஸ்டரை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு